சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து மீனா மேலே ரொம்பவே கோவத்தில், நீ தரையில் தான் படுக்கணும், நீ என் பக்கத்துலேயே வந்துடாத, நான் உனக்கு புருஷனும் கிடையாது, நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலில் அவங்க தூங்கிடுறாங்க. மீனா கீழே வந்து தூங்குறதுக்காக துணி விரிக்க போகிறாங்க. அப்போ விஜயா வராங்க. என்னடி ரொம்ப ஆட்டம் போட்ட, எல்லாம் முடிஞ்சு போச்சா, பார்த்தல்ல உன் நிலமை என்னன்னு சொல்லிட்டு, உன் நிலமை இது தான் சரிதானா, நீ என்றைக்கும் தரையில் படுக்க வேண்டியவா, தரையில் தான் தூங்குவேன். அதான் நடக்கும். கொஞ்ச நாள் உனக்கு அவன் சப்போர்ட் பண்ணோன்னே என்னெல்லாம் பண்ணிட்டு அலைஞ்சேன். முடிஞ்சு போச்சா, நான் வேறு என்னெல்லாமோ நடக்கும்னு நினச்சேன், ஆனால் இது சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இது தொடக்கம்தான். நாட்களை எண்ணிக்கா, இந்த வீட்டில் நீ இருக்கிற நாட்கள் எண்ணப்படுது, அதை புரிஞ்சுக்கோ. இந்த சந்தோஷமான செய்தியில் எனக்கு இப்போ அல்வா சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க. உடனே என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறந்து பார்க்குறாங்க. விஜயா மீனாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா அழுதுகிட்ருக்காங்க. அப்போ விஜயா ரூம் பார்த்து போயிடுறாங்க. அப்போ மீனாட்ட கேட்குறாங்க, என்ன மீனா ஆச்சு, முத்து எதுவும் சண்டை போட்டாரா அப்படிங்கிறாங்க. அவர் சண்டை போடலை, அவர் கோவம் மட்டும் போட்டார். இந்த மாதிரி உன் தம்பி தான் வேணும்னு சொல்லி போயிட்டேன், அப்போ நான் புருஷன் உனக்கு வேணாமா, என்ன நீ மதிக்க மாட்டியா, இது வரைக்கும் உன்ட்ட ஏதாவது சொல்லியிருக்கேனா, இதை செய் அதை செய்யன்னு சொல்லியிருக்கேனா, நான் ஒன்றே ஒன்று தானே சொன்னேன், இதை கேளுன்னு தானே சொன்னேன், அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. சரி உன் தம்பி தான் முக்கியம்னு போயிட்டேன், சரி இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, ஒன்றாலாம் தூங்க வேண்டாம், நீ கீழே தூங்கிக்க, நான் மேலே தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதை அத்தை பார்த்துக்கிட்டு இருந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதை விட பெருசாக சண்டை போடுவீங்க, பார்த்து ரசிக்கலாம்னு பார்த்தா இதோட போயிடுச்சு. ஆனாலும் சந்தோஷமாக தான் இருக்குது. நீ இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போயிடுவ. முத்து சப்போர்ட்டால் தான் நீ இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்த. முத்தே இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆகிட்டான். நீ யாரோ அவன் யாரோன்ட்டான். இன்னும் போக போக இந்த வீட்டில் இருந்து நீ போக போகிற நாட்களில் நீ என்றைக்கா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை ஸ்ருதி, நான் சந்தோஷமான நேரத்துக்கு நான் அல்வா சாப்பிடணும்னு சொல்லிட்டு போகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே அழாதாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழாதாக்கா அப்படிங்கிறாங்க. இன்னும் எப்படி பார்க்குறாங்க. நீங்கள் எனக்கு அக்கா தானே, தங்கச்சி நான் சொன்னால் கேட்பீங்களா, அழாதீங்க. உங்களுக்கு சீத்தா எப்படியோ அதை மாதிரி தான் நானும், ஏன்னா உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக தான் இருப்பேன், இந்த குற்றம் நடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, நீ சொன்னது கரெக்டு தான், தம்பி நீ போகலன்னா பேச மாட்டான்னு சொன்னது அதுவும் உண்மை தான். நான் இவர் செயலுன்னு போனால் அங்கேன்னு போனால் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு 2 பேருமே முக்கியம்தான், 2 பேருமே முக்கியம்தான், உங்களையும் முத்தையும் சேர்த்து வைக்க என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஸ்ருதி, நாங்களே பார்த்துக்குறோம், எப்படியோ 2-3 நாள் கோவத்தில் இருப்பார், அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சமான சாப்பாடுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக மனசு மாறிடுவார் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா, என்னால் தான் அப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு, நீங்கள் போகாமல் இருந்தால் கூட உங்கள் தம்பிகிட்ட நீங்கள் புரிய வச்சுருக்கலாமோ, நான் தான் தேவையில்லாமல் பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு மனசில் ரொம்ப குத்தலாக இருந்துச்சு. அதுபோக நைட்டு பூரா எனக்கு தூக்கம் வரல, அதான் சவுண்டு கட்டணும் வெளில பார்த்தேன். பார்க்கும்போது தான் ஆண்டி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டிக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 வரட்டும், இவங்க ஏன் தேவையில்லாமல் தலையிடுறாங்க. அதுபோக நீங்கள் இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதுபோக நீங்கள் நம்பர் 1 ஜோடின்னு சொல்லிட்டு சிறந்த தம்பதின்னு சொல்லி 1 லட்ச ரூபா பரிசும் விருது வாங்கினீங்களா, அதில் உங்களை சுத்தமாகவே பிடிக்கல. மனோஜும் ரோகிணியும் தான் ஜெயிப்பாங்கன்னு மொத்தமாக நம்பியிருக்கிறாங்க. அவங்க ஜெயிக்காத போது நாங்களாவது ஜெயிச்சிருமோன்னு நினச்சாங்க. அதுவும் நடக்கலைன்னு நீங்கள் ஜெயிச்சோன்னா உங்களால் ஜீரணித்து கொள்ளவே முடியலை. அதுதான் அவங்களோட நிலை. அது மட்டும் இல்லை, சொல்லுதான் தப்பாக நினச்சிக்காதக்கா, நாங்கள் அக்கானை கூப்பிட உரிமை இருக்காக்கா அப்படிங்கிறாங்க. இருக்கு சொல்லு ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. நீங்கள் வசதி கம்மி, நானட்டு இல்லை, உலகத்தில் கௌரவமாக சொல்ல முடியலங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எனக்கே தெரியும் ஸ்ருதி, ஆன்ட்டிக்கு பணம் காசு இருந்தால் பெருசாக நினைப்பாங்க, என்ன மாதிரி ஏழையை அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. ஏழையோ பணக்காரங்களோ எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்க தானே செய்யுது. ஒரு மருமகளை இப்படி தான் நடத்துவாங்களா, இப்போ நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்ருதி, நல்லா இருப்பேன், எதுவும் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, இப்படி கேட்காம விட்டுக்கிட்டு இருந்தால் சரி வராது, இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும், நாளைக்கு எனக்கும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, உங்களுக்கு என்றைக்குமே நடக்காது, நீங்கள்லாம் பணக்காரங்க, உங்களெல்லாம் ஆன்ட்டி உங்களை பெருசாக தான் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆன்ட்டி எத்தனை கோடி ரூபாய்க்கு அதிபதி சொல்லுங்கள். இந்த வீட்டை தவிர ஆன்ட்டி பேரில் ஒன்றுமே கிடையாது. இந்த வீடுமே கூட நம்ம வீட்டுக்காரங்களோட பாட்டியோட அண்ணனுக்கு உள்ளது. அவங்க மகாங்கிற முறையில் கொடுத்துருக்காங்க, இவங்க உழைச்சி சேர்த்தது ஏதோ கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் பெரிய அதிபர் மாதிரி பண்ணுறது வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவரு. இப்போ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் பரம்பரையும் சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சொத்தில் எனக்கு லீகலாக உரிமையே இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு எனக்கு உரிமையே இல்லை. அவங்க சம்பாதிச்சது அவங்க, இது என் உழைப்பு எதுவுமே இல்லை.
அதை மாதிரி ஆன்ட்டி இந்த சொத்தை உழைச்சி உருவாக்கலை, அவங்க மூதாதையர் உருவாக்குனது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் அதில் பங்கு இருக்குது. அது அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல, இல்லை சட்டம் தெரியுதா தெரியலையான்னு தெரியல. சரியா? அதனால் நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்ருதி, நல்லா இருப்பீங்க, இந்த பிரச்சனை இதோட விடுங்க. என் வீட்டுக்காரர் எனக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுவார், வைப்பார். நானும் அவர் சொல்ல மீறினதில்லை, அவரும் என் சொல்ல மீறினதில்லை. இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து அவர் சொல்ல மீறுது மாதிரி ஆகிப்போச்சு. அதுபோக அந்த சைடு தம்பியா வீட்டுக்காராங்க, நான் யார் சைடில் போய் நிற்கிறது? மத்தியாக 2 சைட்லேயும் இருந்துருவோமே, போயிட்டு உடனே ஓடி ஓடி வந்துடுவோமேன்னு நினச்சா அங்கே நேரம் ஆகிப்போச்சு. அந்த நேரத்தில் அவரும் அங்கே வந்துட்டார். அத்தை பார்த்த பார்வை இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன் மீனா, எதுக்குமே தகுந்த இது நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் சரியாக வரும். அவங்க ஆப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வந்து ஆப்பு வைங்க ஆப்பு வைங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஆப்பு வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டா இருக்க முடியும், நம்மளும் பதிலுக்கு வச்சு விட்ற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இல்லை சுற்றி விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீங்களும் முத்தும் சரியாக பேசின பிறகு அவங்களுக்கு ஒரு ஆப்பு இருக்குது, கண்டிப்பாக நான் ஆப்பு வைப்பேன். அல்வாவா கேட்குறாங்க, அல்வா ரைட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனாக்கா நீங்கள் தூங்க, பேசாமல் எங்கள் ரூமுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே ரவி இருக்கார்ல அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீங்கள் ஒத்தியில் எப்படி தூங்குவீங்க ஹாலில்? அவர் தூங்கிட்டார், அவர் சரக்கு அடிச்சிருக்காரோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுதி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்றைக்கி அடிச்சிட்டாரு, நான் அவர்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. உங்களெல்லாம் தப்பாக நினச்சா இது இல்லை, சரி புரிய வைக்கலாம் விடுங்க, பார்த்துக்கலாம், என்ன நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதுங்க, ரூமுக்கு என்ன வாங்க, அப்போ நான் உங்க கூடயே தூங்கட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் உங்க கூடயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து வந்து அக்கா நம்ம தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே தூங்குறாங்க. மீனாக்கா இதுவும் ஜாலியாக தான் இருக்குது, இன்னிலேருந்து உங்களை மீனா அக்கான்னு தான் கூப்பிடுவேன், மீனான்னு கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் எப்போவும் மீனான்னு தானே கூப்பிடுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் வயசு தான் உங்களுக்கு, இருந்தாலும் வந்து எனக்கு முறைக்கு அக்கா தானே வரணும், என்ன அக்கான்னா கொஞ்சம் பாசமும் கூட தான் வருது. இனிமேல் எங்கள் அக்காவை யாராவது பேசி பார்க்கட்டும், நானும் பதிலுக்கு பேசுவோம்ல, எங்கள் அக்காவை பேச நீங்கள் யாருன்னு கேட்போம்ல, அது மாதிரி இருக்கட்டும், அப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. காலையிலே விஜயா எந்திக்கிறாங்க, எப்படியும் மீனா தூங்காமல் தான் இருப்பான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. சுருதியும் மீனாவும் ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ரூமில் போய் ரவியை போய் தட்டுறாங்க. ரவி ரவி அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. சுருதி எங்கடா அப்படிங்கிற, எனக்கு நம்ம தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ லூஸாடா? சுருதி எங்கடா போனா அப்படிங்கிறாங்க. எனக்கு நம்ம தெரியும் அப்படிங்க. டேய் போய் ஹாலில் போய் வர்றா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. ஆமாம்மா சுருதியை அண்ணி கூட தூங்குறா அப்படிங்கிறாங்க. என்ன அண்ணி நொன்னி கூட தூங்குறா அப்படிங்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் உங்களுக்குன்னு தனியாக ரூம் தந்துருக்கலாம், சுருதி எதுக்கு வெளியே போய் தூங்குறா? ஏன் அவன் ஏசியில் தூங்குற வேண்டிய பிள்ளை என் ஹாலில் தூங்குறா? இந்த மீனா தாண்டா இதுக்கெல்லாம் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா எந்திரி அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்த அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி எந்திக்கிறாங்க. சுருதி நீ எதுக்கு இங்கே வந்து படுத்த அப்படிங்கிறாங்க. படுக்கிறதுக்கு அங்கங்கே தூங்குறதுக்கும் கேட்டு தான் படுக்கணுமா ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு தான் ஏசி ரூம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. மீனாக்கா ஏசி இல்லாமல் இருந்தாங்க, ஒத்தியில் படுத்துருக்கோம், சரி நம்மளும் மீனாக்கா தூங்கணும்னு தூங்கினேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இவ கூடலாம் படுக்காத, மீனா உனக்கு அறிவில்லை, இந்த பிள்ளை உள்ளே போய் தூங்குன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நான் ஒத்தியில் தூங்குறதுனால என் கூட தூங்கணும்னு தூங்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இவ்வளோ நாளாக நீ சுருதியை தூங்கி தான் கூட்டி தான் தூங்குனியா? உன் புருஷன் நீங்கள் தானே தூங்குனியே, இப்போ அவன் சண்டை போட்டோன்னா அவன் குடிச்சிட்டு குடிகாரன் வந்தோன்னா நீ வந்து சுருதியை துணை கூட்டிருக்க போல என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதாங்க, நான் தான் வந்து எனக்கு ஹாலில் படுக்கணும்னு தோணுச்சு வந்து படுத்தேன் அப்படிங்கிறாங்க. இம்மா அங்கே கொசு கடிமா, நீ பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள நீ ஏசியில் தூங்கினவா அப்படிங்கிறாங்க. எதுலேயும் தூங்கிட்டு போகிறேன் ஆண்டி, எனக்கு பிடிச்சிருக்கு தூங்குறேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்கா, நாளைக்கு வாங்க ஹாலில் நிறைய இடம் இருக்குது, நான் இதில் ஒரு துணியை விரிக்கிறேன், இதில் தூங்கு அப்படிங்கன்னா இதுக்கு மேலே தூங்கணும் அப்படிங்கிறாங்க. நீனே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னையும் தூங்க கூப்பிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. டே ரவி உன் முன்னாடி கூப்பிட்டு போய் நல்லா புத்துமதி சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. சுருதி மலை ரூமுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்ன ரவி அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு அங்கே போய் தூங்கணும், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ நைட்டு அந்த டயத்தில் தூங்கிட்டு இருப்பேன், எனக்கு முழிப்பு தட்டுது, அப்போ வந்து ரவி நான் வெளில போய் தூங்கட்டுமா வந்துட்டு எழுப்பி கேட்டுட்டு போவேன், அப்புறம் நீ வந்து முடிச்சுட்டு உட்காந்துருப்பியோ, நீ தூங்கிட்டு இருந்தங்க வந்து தூங்கினேன், நான் வெளிநாட்டில் போய் தூங்கிட்டேன், நம்ம ஹாலில் தான் நான் தூங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஏன் முத்துக்கும் அன்றைக்கி எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒன்றுமே இந்த வீட்டில் நடக்க தெரிய மாட்டேங்குது ரவி அப்படிங்கிற. என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. மீனா இருக்காங்கள்ல உங்கள் அக்கா அப்படிங்கிற, உங்கள் அக்கா அம்மா மீனாக்காவோட தம்பிக்கு நேற்று பிறந்தநாள், சத்யாவுக்கா அப்படிங்கிறாம்மா. சத்யாவுக்கு பிறந்தநாள். சத்யா பிறந்தநாளுக்கு அவங்க தம்பி வந்து உங்கள் முத்து என்னன்னா வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் போல். முத்தும் அந்த ஃபங்க்ஷனுக்கு மீனாக்கா போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போல். மீனாக்கா ரொம்பவே தயங்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். கேட்கும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் வந்து எங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, என் தம்பிக்கு வேறு பிறந்தநாளாக இருக்குது, அவன் கோயிலில் கூழ் ஊற்றுறான், அதுக்கு நான் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதான் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ கேட்கும்போது என் வாய் சும்மா இருக்காமல் நான் தான் சொன்னேன், உங்கள் தம்பி விசேஷத்துக்கு நீங்கள் ஏன் போகக்கூடாது, போயிட்டு வாங்க, நீங்கள் என்ன முத்துட்டு வேலையாக பார்க்குறீங்க, அவங்க ஒய்ஃபு தானே,
உங்கள் தேவைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள தான் செய்யணும். நம்ம வந்து அப்படி போகலை அப்படின்னா அந்த உறவு அப்படி நின்று போயிருக்கா, போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை வராது, நேரத்தோடு வந்துடுங்கன்னு சொன்னேன். இவங்களும் போயிருக்கிறாங்க. முத்து எப்போவுமே வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவார். தற்செயலாக மதியம் வந்திருப்பார் போல். உங்கள் அம்மா இல்லாத பிள்ளைலாம் போட்டு கொடுத்து முத்து உசுப்பேற்றி விட்டாங்க. நேராக அங்கே கூழ் ஊற்றுற இடத்துக்கே போயிருக்கிறாரு. அங்கே போய் எதுவுமே சொல்லாமல் முத்து வந்துட்டார். சரி மீனாவும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூழெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. எல்லாருக்குமே கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நானும் குடிச்சிட்டேன். உனக்கு கூட நான் தந்தேன் ஒரு கிளாஸ், சரியா? ஆமாம் குடித்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் வந்து அன்டயத்தில் குடிச்சிட்டு வந்துருந்தாராம் பயங்கரமாக. குடிச்சிட்டு வந்து நீ கீழே தான் தோணும், நான் தான் பெட்டில் படுப்பேன், நீ எனக்கு பொண்டாட்டி கிடையாது அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு அப்படின்னு. யார் முத்தா அப்படிங்கிறாங்க. அவன் தான் அப்படிங்கிறாங்க. இவனை தானே சிறந்த தம்பதின்னு தேர்ந்தெடுத்தாங்க. இவன் அவ்வளவு அன்பாக அண்ணியை புரிஞ்சு வச்சுருக்கான். நானும் ரொம்ப பெருமைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் கூட ரொம்பவே பெருமைப்பட்டேன். ஆனால் முத்து இப்படி பண்ணுவார்னு நினைக்கல. அவர் கட்டிலில் படுக்கணுமா, இவங்க தரையில் படுக்கணும். இது என்ன நியாயம்? அவங்க வந்து புருஷன் சைடில் நிற்கிறதா தம்பி சைடில் நிற்கிறதான்னு தெரியாமல் மீனாக்கா குழம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதான் அவனுக்கு புரியணும்ல அப்படிங்கிறாங்க. நம்ம தான் புரிய வைக்கணும். இன்றைக்கி மதியம் வந்து நானும் வேலை நேரத்தில் முடிச்சதை நீனும் முடிச்சுட்டு வா, நம்ம ஸ்டாண்டில் வச்சு முத்துக்கு இது புரிய வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறியா அப்படிங்க. ஆமாம் கண்டிப்பாக புரிய வைக்கணும், புரிஞ்சு வச்சே ஆகணும். நான் மீனாக்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் 2 பேரையும் சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நீ ஏன் தேவையில்லாமல் கொடுக்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீ வரட்ட போனா எப்படியும் சேர்த்து வைக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே முத்துக்கும் உனக்கும் ஆகாது அப்படிங்க. எனக்கு அவருக்கு என்ன வாய்க்கா தகராறா இல்லை வய தகராறா? எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொத்து பிரச்சனையாக இருக்குது. இந்த வீட்டில் ஏதாவது பேசுவார், நான் கருத்து பேசுவேன். எங்கள் அப்பா மேலே கை நீட்டினார், அதில் கொஞ்சம் எனக்கு வருத்தம் இருந்துச்சு. எங்கள் அப்பா மேலே தப்பு இருக்குதுன்னு தெரியும் போது இவர் பண்ணது நியாயம்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட பேச தான் செய்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் இவ்வளோ ஒரு ரணகலமாக போயிட்டுருக்கு, அதில் நீ வந்து புருஷன் முன்னாடி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா பண்ணது தப்பு ரவி. ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போடுவாங்கன்னா தலையிடறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இதில் இவங்க தலையும் இட்டுக்கிட்டு அதுபோக வந்து முத்து மீனாவையும் வந்து பிரிக்கிறதுக்கு உள்ள வேலை, இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி வைக்கிற வேலை, இந்த வேலைலாம் சூப்பராக பார்க்குறாங்க. உங்கள் அம்மாலாம் வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வேலை பார்த்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. அங்கே தான் அந்த டியூ கட்டாத வண்டியெல்லாம் வந்துட்டு நைஸாக வந்து பிரிப்பாங்க, ஓனர்கிட்டே இருந்து பிரிப்பாங்க. அதை மாதிரி இவங்க அங்கே வேலை பார்த்துருந்தாங்கன்னா பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. விடு நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. காலையில் சமையல் பண்ணுறாங்க. இன்றைக்கி முத்து எப்படியா சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. விஜயா நினைக்கிறாங்க இவள் பண்ணதை சாப்பாடு அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு பெட்டு கட்டுறாங்க ரோகிணிகிட்ட. ரோகிணி உனக்கு நைட் நடந்தது தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. தெரில ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரியான குடி முத்து, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம தினம் கச்சேரி தான், இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு நம்ம தூங்கலாம், நல்லா நேரம் போகும். அதுபோக வந்து இப்போ அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சமைச்சு வச்சுருக்கா, ஆனால் அவன் சாப்பிட மாட்டான் பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆண்டி அப்படிலாம் இருக்க மாட்டார் முத்து, சாப்பிடுவார் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஏம்மா இவ்வளோ மனமாக இருக்குது, ருசியாகவும் இருக்குது, அவன் எப்படிம்மா சாப்பிடாம இருப்பான் அப்படின்ட்டு. சாப்பாடுறாம்மா, அவன் சாப்பிட மாட்டான்டா, வீம்புக்கு பிறந்தவன்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எங்கே சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிற, எனக்கு அவன் சாப்பாடெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறாரு. மீனா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சொல்லலை ரோகிணி நான் சொன்னோம்ல, அவன் வீம்புக்காரன், இவன் சமைச்ச சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டான். இவன் அந்த வீட்டில் இருக்குது இன்னும் ஒரு 10 நாளாக 15 நாளாக தான். இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 14 நாள் இருக்குது, 2 வாரத்தில் போயிடுவா. நீ கவலைப்படாத ரோகிணி, மனோஜ் நீ கவலைப்படாத. இந்த வீட்டில் ஒரு கச்சேரி இருக்குது, தினம் கச்சேரி தான். இன்றைக்கி நைட்டு கூட அவன் குடிச்சிட்டு வந்து கலப்பறை பண்ணுவான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி வராங்க. என்ன ஆண்டி, ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் படிக்கலை வைக்கலைன்னா அவங்கள இப்படி தான் பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, அவங்க இந்த ஃபேமிலியாகவே இருக்க தகுதி கிடையாது, அதனால தான் அப்படி பேசுகிறேன். அவங்க இந்த வீட்டில் இருந்து விட்டு என்னைக்கு போகிறாங்களோ அப்போ தான் வீட்டுக்கு எல்லோரும் நிம்மதி அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதெல்லாமல் சூப்பராக தான் பேசுகிறீங்க. மீனா இருக்கிற போய் இந்த வீட்டில் எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு சமையல் வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. யாரும் ஒரு சின்ன துரும்பை கூட எடுத்து போட்டது கிடையாது. முத்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லேருந்து எல்லாத்தையுமே தட்டுப்புட்டு சாமான் எல்லாம் வாங்கிட்டு போடுதாரு. என்ன இது வரைக்கும் நானாச்சு என் புருஷனாச்சு சாப்பாட்டுக்கு 5 காசு கொடுக்கல. மனோஜ் வந்து இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ரோகிணி கொடுக்குறாங்க, அதை வந்து வேறு யாரும் கொடுக்கல. அவ்வளோ தேவையும் அவங்க பூர்த்தி பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு முத்து எங்கேயாவது போகும், மீனா அந்த வீட்டு விட்டு போனால் சமைக்கிறது யார் பார்ப்பா? ஆண்டி நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை ரோகிணி பார்ப்பாங்களா, இல்லை நான் பார்ப்பேனா? நம்ம 3 பேருக்குமே சமைக்க வராது, இதெல்லாம் நிதர்சனம் அப்படிங்கிறாங்க. சுதிமா நீ ஏம்மா கவலைப்படுத, சமைக்கிறதுக்கு ஆள் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆள் வச்சிடலாம் ஆண்டி, சுகாதாரமாகவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் யாராவது சாப்பாடு தருவாங்களா? சாப்பாடு தான் கெட்டு போகுது, அவங்களுக்கு அது வலிக்குமா?
சாப்பாடு கெட்டு போயிருமே, நம்ம இதை பக்குவப்படுத்தி வைப்போமே, பதப்படுத்துவோம்னு நினைப்பாங்களா? ஏன்னா அவங்க முதல் கிடையாது, யாருக்கும் வலிக்க போகிறதில்ல. அவங்களுக்கு அது ஒரு கடமை. காலைல வருவாங்க, சமைப்பாங்க, வைப்பாங்க, தின்னாலும் தின்னுங்க, திங்காட்ட போங்க. என்ன மதியம் சமைப்பாங்க, தின்னுங்க, திங்காட்ட போங்க அப்படிம்பாங்க. நைட்டும் அதே மாதிரி தான். இப்படி அவங்க சம்பளத்துக்கு வரவங்க அப்படி தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் எவ்வளோ வசதி இருக்குது. கிட்டத்தட்ட 10 சமையல்காரங்க இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு நான் பெரிய ஆளானோ அன்றைக்கி நானே சமைக்கிறது யாரும் எங்கள் அம்மா சமைப்பாங்க, நான் உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு தேவையானது நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் அதில் ஆரோக்கியம் இருக்கும், நோய் நொடி இல்லாமல் வாழலாம். ஆனால் மீனா வந்து நம்மளுக்கு ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் தராங்க. அந்த நன்றி நம்மளுக்கு இல்லைல்ல. செய் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு அப்படிம்பாங்க. அந்த நன்றி நம்மளுக்கு வேணும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினையும்பாங்க. அவ்வளவும் சரியாக போட்டு நம்மளுக்கு சாப்பாடை தராங்க. மீனா மேலே நம்மளுக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மீனாக ஆக்கி தந்தது தானே. அதுக்கு அவங்களுக்கு நம்மளை யாரும் சம்பளம் கொடுக்கமா? இல்லைல்ல. ஆனால் இவ்வளோ விமர்சனம் பேசுகிறோம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ என்னம்மா வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அது எங்கள் அக்காவுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் யார் பண்ணுவா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இது என்ன புதுசாக இருக்குது ஸ்ருதி, மீனா இப்படி பேச சொல்லி தந்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் வந்து அஞ்சலி பாப்பா, நான் சின்ன பொண்ணு, பேபி கிளாஸ் படிக்க, எனக்கு வந்து இப்படி சொல்லுமா அப்படி சொல்லுமான்னு சொல்ல போகிறாங்க. எனக்கு தெரியாத ரோகிணி, எது சொல்லணும் எது செய்யணும்னு எனக்கு தெரியும். மொத்தத்தில் மீனா மனசை கஷ்டப்படுத்துறீங்க. ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி ஒரு ஆள் நிரந்தரமாக சந்தோஷமாக இருந்துட முடியாது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விடியும்பாங்க. நம்ம ஒரு ஆளுக்கு தீங்கு செஞ்சால் அதை நம்மளுக்கு மறுநாள் நடக்கும்பாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க ரோகிணி. அடுத்தவங்களை இகழ்ச்சியாக பேசாதீங்க. நம்ம ஒரு ஆளை இகழ்ச்சியாக பேசும்போது நம்மளை பின்னாடி 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ திருட்டுத்தன வேலைகள்லாம் வந்து நீங்களும் முனைச்சும் பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி வாய் நீளுது அப்படிங்கிறாங்க. வாய் நீளத்தான் செய்யுது. அந்த ஃபங்க்ஷனில் அவ்வளோ பேர் முன்னாடி உங்களை கேவலப்படுத்துனாங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? உங்களையும் மனோஜி அசிங்கப்படுத்துனாங்க. அந்த அசிங்கத்தெல்லாம் தட்டி விட்டு தானே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமாண்டி, அந்த ஃபங்க்ஷனில் வந்து இவங்க திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க. கமிட்டிக்காரங்க அங்கங்கே கேமரா வச்சுருப்பாங்க போல், அதுவும் ரெக்கார்டோட. இவங்களுக்கு அதுவே தெரியாமல் இவங்க வந்து ப்ளூ ஸ்டாக் விட்ருக்காங்க. அவங்க அதை பதிஞ்சு மேடையிலே போட்டு காமிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த இதுக்கு வந்த ஜோடியிலே அசிங்கப்பட்டது இந்த ஜோடி தான். ஆனாலும் இவங்க ஒன்றுமே நடக்காத மாதிரி இவங்க வந்து சீனை போட்டாங்க. ஆனால் முத்து மீனா வந்து 2 பேரும் பயிற்சியோ ஏதோ எடுக்கலை. என்ன கேட்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. முத்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு கேள்விக்கு விடாடிக்க தெரியாது, நான் படிப்பு அந்தளவுக்கு படிக்கலை, நான் கலந்துக்கிட்டே போகிறது இல்லைன்னு சொன்னார். மாமா சொன்ன வார்த்தையை தான் கலந்துக்கிட்டாங்க. மீனாவும் அப்படி தான். மீனா வந்து நீங்களாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இதில் தான் வீம்புல சேர்ந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அவ்வளோ அரவணைப்பு இருக்குது. இப்போ புருஷன் முன்னாடி அவங்க சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் இவ்வளவு ஆனந்தமடைவீங்க. ஆனால் கண்டிப்பாக பாருங்கள், ஒரு நாள் அவங்க சண்டையை சமரசமாகி ஆனந்தம் வாழ தான் போகிறாங்க. அன்றைக்கி உங்கள் முகத்தை எங்கே கொண்டு வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி விடுங்க, இவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க. போற்றுபவர்கள் போற்றட்டும், தூற்றுபவர்கள் தூற்றட்டும், என்ன நடக்கும்போது நடக்கட்டும் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. அதான் நடி, நீ தான் ஸ்ருதிக்கு வந்து ஐஸு வச்சு நீ வந்து உனக்கு பதிலாக பேச வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி, என்னையை யாரும் பேச வைக்க முடியாது. எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்புன்னு சொல்லுவேன், சரின்னா சரின்னு சொல்லுவேன். மீனா செய்கிறது சரி. அவங்க தம்பியை பார்க்க போகுது அவங்களோட உரிமை கடமை, போயிட்டாங்க. இதை முத்து தப்பாக நினைக்கிறாரு. இதுக்கு முத்துக்கு புரிய வச்சாலே போதுமானது. உங்களுக்கோ வேறு யாருக்கோ விட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துடுறாங்க. வந்தோடனே ஸ்ருதிமா, நீ பேசுகிறது எல்லாமே கரெக்டு, நீ பேசுகிறது எல்லாமே நான் கேட்டேன். விஜயா, மனோஜ், ரோகிணி, இந்த 3 பேருக்கு நான் சொல்லக்கூடியது இதுதான். முத்து மீனாவும் இந்த வீட்டில் உள்ளவங்க தான், சரியா? அவங்கள யாரும் என்ன செய்ய முடியாது, அப்புறப்படுத்தவோ அவங்கள அனுப்பவோ உரிமையும் கிடையாது, அனுப்பவும் முடியாது. இந்த அண்ணாமலை உயிர் இருக்க வரைக்கும், இல்லைங்கிட்டா? அதனால் அவங்க வந்து சண்டை போடுறாங்க, வீட்டு விட்டு போயிடுவாங்க அப்படி இப்படின்னு கிடையாது. இப்போ பேசும்போது தான் எனக்கு தெரியுது முத்துக்கு மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. மீனா மேலே எந்த தப்பும் கிடையாது. தன் தம்பிக்கு ஒரு பிறந்தநாள்னா யாருனாலும் போக தான் செய்வாங்க. ஏன் ரோகிணிக்கு யாருக்கும் பிறந்தநாள்னு அந்த மனோஜ்கிட்ட சொல்லாமல் போகலையா? இல்லை விஜயாவுக்கு வந்து யாருக்கு வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாளா? அப்படி இல்லைல்ல. வேண்டியவங்களுக்கு நம்ம போக தான் செய்வோம். இதே மாதிரி தன் தம்பிக்கு போயிருக்கா, இது தப்பு ஒன்றும் இல்லை. இதை முத்து வந்து வருத்தமாக நினைக்கிறான். முத்துக்கும் தம்பிக்கும் ஏதோ பிடிக்க மாட்டேங்குது. இது நடந்துட்டு மீனா சொல்லும் போது கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு, என் வீட்டுக்காரர் கூட குழுத்து இடத்துக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து சண்டை கோவத்தில் தான் வந்திருப்பாங்கன்னு இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா அதனால் அவங்க புருஷ முண்டாட்டி கதையெல்லாம் இங்கே பாரு விஜயா, தலையிடுவதோ வைக்கிறதோ வந்து சரியான பண்பாக இருக்காது. உனக்கு பல முறை சொல்லிட்டேன்.
உனக்கு இந்த முத்து மீனா வந்து வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, அவங்கள வெளியே அனுப்பணும். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க சண்டை போடும்போது உனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அதை பேசி சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க. நீ மட்டும் பண்ணதான் மட்டும் காணாதுன்னு ரோகிணியும் மனோஜையும் கெடுக்க. இது நல்ல பழக்கமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க நானாங்க அவங்க 2 பேரும் சண்டை போட சொல்கிறேன்? அவங்க லட்சணம் அப்படி இருக்குது. அவன் குடிகாரன், இவ வந்து புருஷன்கிட்ட 1000 பொய் சொல்கிறவா. அவங்களுக்குள்ள சண்டை வரதானே செய்யும் அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் அப்படி என்ன பொய் சொல்லிட்டேன்? என் தம்பிக்கு பிறந்தனாலும் கோயிலுக்கு போயிட்டேன், இதில் என்னத்த தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நீ பதில் பேசுகிற அளவுக்கு இப்போ புனிதம் கிடையாது, உனக்கு அத்தைங்கிற பேர் தானே தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்க. என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் அத்தை எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வா, மருமகளை எந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. கடைசி காலத்தில் மருமக்கமார் வந்து ஒரு வாய் சோறு தரணும்னா அத்தை கரெக்டாக இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு ரோகிணியும் மனோஜும் சாப்பாடு தருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சிரிக்கிறாங்க. கண்டிப்பாக 100% அவங்க சாப்பாடு தந்துடுவாங்க, உங்களுக்கு தந்துட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க சுருதி. ஏன் சுருதி இப்படி சொல்கிறேன்? கரெக்டாக தான் சொல்கிறேன், அவங்களுக்கே சமைக்க தெரியாது 2 இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, சுருதிங்க பாருமா, நான் இன்றைக்கி லட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணுறேன், நாளைக்கு கோடியில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அப்படி நான் பிஸ்னஸ் பண்ணும்போது சமையல் பண்ணுறதுக்குனே தனியாக ஆள் வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வேணால் கனவுல வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் 2 பேரும் செய்ய பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்குது. ரோகிணி வந்து வருஷக்கணக்கில் பார்லர் வச்சு நடத்துகிறேன், நல்ல வருமானம் வருது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது போக விஜயா ஆண்டி வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க, என் பேரில் தான் இருந்துச்சு, இப்போ அவள் தொழில் டெவலப் பண்ணுறதுக்காக வேறு பேர் வச்சுருக்கிறா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கடை வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் பார்லர் வச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. 1.5 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. 1.5 வருஷம் ஆச்சுல, அந்த லாபத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள்? இல்லை நீங்கள் யாருக்குமே எதுவும் பண்ண வேண்டாம், உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டீங்க? கடை நல்லா ஓடுது, வருமானம் வருது, உங்கள் கழுத்தில் வந்து கயிறு தான் போட்டுட்டு இருந்தீங்க, அதை மனோஜ் ஏதோ ஒன்று கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் என்ன வேலை பண்ணி அதை கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் சுருதி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், அது பேங்க் லோன் எடுத்து தான் வந்து உங்கள் வீட்டுக்கார் வந்து கிரெடிட் கார்டில் மூலமாக தான் உங்களுக்கு இதே எடுத்து இப்போ பண்ணி போட்டிருக்காரு, தெரியுமா தெரியாதா? அதில் 50,000 ரூபாய்க்கு இவருக்கு வந்து வாட்ச் வேறு அப்படிங்கிறது. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், அது ஒரு ப்ரைவேட் பேங்க் சரியா? அந்த பேங்க்கில் வந்து நானும் ஒரு டைரக்டராக தான் இருக்கிறேன். அந்த பேங்குடைய ஓனர் ஒரு 6 பேர், எங்கள் அப்பாவும் ஒரு ஆள் சரியா? எங்கள் பேங்க்கில் இருந்தால் அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டு கொடுக்க சொன்னதே நான் தான் சரியா? பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கொடுக்க சொன்னேன். ஏன்னா நீங்கள் ஒரு சில இடத்துல வருமானம் வரலான்னு சங்கடப்படுதீங்களே, வீட்டில் வந்து அங்கிளுக்கு வந்து பணம் கொடுக்குறதுக்கும் என்ன செய்யணும்னு தெரியாமல் திணறீங்களே, சரி ரைட்டு, உங்களுக்கு மாதம் 50 ரூபா கொடுக்குறதுக்கோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை செஞ்சேன். இல்லைன்னா நான் செஞ்சுருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த பேங்க் நானும் ஒரு டைரக்டரு, நான் சொல்லி தான் வந்து எங்கள் பேங்க்லேருந்து லோன் செக்ஷன்லேருந்து ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட இது எல்லாம் பண்ணார் உங்கள் கடையில் இருந்து. அது உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு பண்ணணுன்னு தான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் வந்து அந்த பணத்தை எடுத்து இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு இப்போ புரியுது சரிங்களா? ஓவராக சீன் போட்டால் உடம்புக்காகாது மனோஜ். நீங்கள் எடுத்துட்டீங்க, லோன் எடுத்துட்டீங்க, லோனை கட்டலைன்னா என்ன ஆகும்? உங்கள் பேரில் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க, லீகல் ஃபர்தராக என்ன செய்யணுமோ செய்வாங்க. அதுதான், நீங்கள் ஓவராக சீன் போட்டு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், சுருதி சொல்லலாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. கவுந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, மனோஜ் வந்து கிரெடிட் கார்டில் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு வெக்கமாக தெரியலையாடா, இந்த பணத்தை எப்படிடா கட்ட போகிற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கட்டிடலாமா, நான் என்ன சாதாரண ஆளா அப்படிங்கிறாங்க. டேய் இப்படியே சொல்லிகிட்டு இருக்காடா, கடைசியில் சங்கடப்பட்டுறாத அப்படிங்கிறாங்க. முதல்ல பார்த்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. இன்னும் சுருதி சொல்கிறாங்க, இதை மாதிரி ஆண்டி அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அதை மேனேஜ் பண்ண சொல்லுங்கள். கிரெடிட் கார்டில் பணம் எடுத்தால் 10 நாளில் கட்டணும், அப்படி கட்டலைன்னா என்ன ஏதுன்னு கேட்பாங்க, இல்லை இஎம்ஐயாவது கட்டணும், கட்டலைன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. எதன் அடிப்படையில் வந்து அவங்க லோன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தி கேட்பாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் இவருக்கு தான் கஷ்டம் வந்து சேரும். முத்து மீனா வேணால் கஷ்டப்படலாம், யார்கிட்டையும் 5 ரூபா காசு கடன் வாங்கலை, யாரும் அவங்கள தேடி வர போகிறதில்ல. அந்த வீட்டு முன்னாடி பூக்கடை வச்சுருக்கும் போது வட்டிக்கு வாங்கியிருந்தாங்க, அதை கொடுத்து முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு 5 பைசா கடன் கிடையாது. இவங்க கார் வாங்கியிருக்காங்க, அதை டியூவை கட்டிக்கிட்டு இருக்காங்க நியாயமான முறையில். அவங்கள குறைச்சி பேசுறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க சொல்லுதாங்க ரோகிணி, அப்போ நீங்கள் மீனாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நீங்கள் நியாயமாக இருக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இன்னொருத்தவங்க நியாயமாக இருக்கட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பொதுவாக உண்மையாக இருக்கிறவங்க நான் இது பண்ணுவேன். நான் என்றைக்காவது யார் மனசு கஷ்டப்படுறதுமாவது எனக்கு தெரியாமல் நான் பேசியிருக்கலாம், ஆனால் தெரிஞ்சோ இல்லை நான் செஞ்சுருக்கேனா, செய்ய மாட்டேன். ஏன்னா இந்த சுருதி வந்து நியாயம் ஏதோ அதை மட்டும்தான் செய்வேன். அதுபோக எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யார் என்ன சொன்னாலும் சரி தான், சரின்னா மட்டும்தான் செய்வேன், தப்புன்னா தப்பு.
எங்கள் அப்பா மேலே முத்து கை நீட்டினாருன்னு வருத்தப்பட்டேன் ஒரு மகளா. ஆனால் எங்கள் அப்பா மேலேயே தப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு எங்கள் அப்பாவே நான் குத்தம் சொன்னேன். இதுதான் அந்த சுருதி. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. முத்து மீனாவும் புருஷன் பொண்டாட்டி, அவங்களுக்குள்ளே ஏதோ வருத்தம். கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன மீனாங்க போகிறாங்க, என்ன முத்துங்க போகிறாங்க, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதிக்கிட்ட சொல்கிறாங்க விஜயா, அது மட்டும் நடக்காதுமா. முத்தை பற்றி எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே தெரியும். ஆனால் நான் பெற்றவா. அப்படியே ஆண்டி நீங்கள் தான் பெற்றவா. ஆனால் அவங்க பையனை ஏற்றுக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவன் நான் சொல்லுற மாதிரி படிக்கவும் செய்யலை, பெருமையும் ஏற்படுத்தலை. அவங்க கட்டினது ஒரு பூக்காரி, படிப்பும் கிடையாது. இவனெல்லாம் எப்படி நம்ம மௌனம் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா உன்னை பற்றி சொன்னால் இவங்க எல்லாருமே காரி துப்பிடுவாங்க. முத்து படிப்பு எப்படி போச்சு, யாரால் போச்சு, ஒரு 2 பேரால் தானே போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கேட்குறாங்க, யாரால் அங்கிள் போச்சு, ஆன்ட்டியும் மனோஜாலையுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்லுவாங்க, ஏம்மா அது ஏதாவது லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருப்பார், விடுமா. அவர் சொல்லி என்ன ஆக போகுது, நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யாத போது நாங்கள் தப்பு செஞ்சதுனால அவன் படிப்பு போயிட்டும்பார். இப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ண யார், மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணுவார் உங்கள் மாமா, முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. ஏம்மா யார் என்ன சொன்னாலும் சரி தான், முத்து கட்டிக்காரன் தான், மீனா கட்டிக்காரி தான், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா நான் நல்ல மூடோட சாப்பிடணும்னு நினச்சேன், நல்ல மனமாக இருந்துச்சு, மூடையை கெடுத்துட்டாங்க. சரி மீனா எனக்கு டிஃபனில் கொடுத்துட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, நீங்கள் காலைல சாப்பிடுங்க, மதியத்துக்கு நீங்கள் டிஃபன் கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறீங்களா, சரி வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா, நீங்கள் சமைச்சதை எல்லோரும் சாப்பிடணும், ஆனால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சு கொடுத்து சாப்பிடுங்க மீனா அப்படிங்க. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஊட்டி விடுறாங்க. இதை பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைக்குட்டி மருமகளும் முத்து பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆனந்தமாக இருக்குது அவருக்கு. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இவ பெரிய கோடீஸ்வரி, இவ கெத்தில் இருக்கணும். அவள் சாதாரண ஒரு பூக்காரி, ஒரு தரத்தில் உள்ளவா. அவகிட்ட போய் இவன் வந்து சரிக்கு சமமாக அக்காங்கிறா, மீனாங்கிறா. என்ன கதைன்னே ஒன்றும் புரிய மாட்டாங்குது. இவளும் எப்படி தான் நம்மளுக்கு தெரியாமல் ஐஸ் வச்சு பழக்க முடியான்னு புரியல. அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. சரி மீனா நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா, சரி ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. அவங்களும் வேலைக்கு போய்ட்றாங்க. என்னடி முத்தவன் கைக்குள்ள வச்சுன்னு நினச்சேன், அவன் கைகாரி கதை பூரா தெரிஞ்சு போச்சு. அவன் உன்னை வந்து நீலாம் ஒரு பொம்பளையான்ட்டு போயிட்டான். ஆனால் வந்து இப்போ சுருதியை கையில் வச்சுக்கிட்டு உன் கதையை பூரா சாதிக்குன்னு நினைக்கியோ. அவள் பணக்காரி, அவகிட்ட ஆத்திர வசதி பணம் வாங்கிக்கலாம். அவன் தங்கச்சி பெரிய வசதியான வீட்டில் கட்டி கொடுக்கணுன்னா இந்த சுருதி நகையை வாங்கி போட்டு கட்டி கொடுத்துலான்னு நினைக்கியோ அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி எனக்கெலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு கிடையாது, அப்போ எனக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. அதை நான் சொல்லி புரிய வேண்டியது இல்லை. பணம் இருந்தால் தான் நீங்கள் பெருசாக நினைப்பீங்க, பணம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. யாரோட நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட வேண்டியதில்லை. என் தங்கச்சியும் வேலை பார்க்கா, அவள் சம்பாரிச்சுப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவளுக்கு ஒரு 80,000 சம்பளம் மாதம் 1.5 பவுன் நகை எடுத்துருவா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு 1.5 பவுன் நகை எடுக்காலோ, 1 கிராம் நகை எடுக்காலோ, அவளால் ஒரு சின்ன பிசுறு எடுத்தால் கூட அவளோட உழைப்பில் தான் எடுக்குது. மற்றவங்க மாதிரி ஏமாற்றியோ, எந்த பேங்க்லேயும் கடன் வாங்கியோ இல்லை எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாம மனோஜ் நீங்கள் இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. யாரும் எதுவும் செய்யலை. நாங்கள் வந்து பேங்க்கில் லோன் எடுத்து பந்தா பண்ணலையே. நாங்கள் ஒரு லோன் எடுத்துருக்கோம்னா அது காருக்கு டியூ கட்டிகிட்டு இருக்கோம், அதை வச்சு வருமானம் வந்துட்டுருக்கு. நாங்கள் மாடியில் வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, அது கனவுல வேணால் கட்டலாம் ரோகிணி, ஒரு காலம் நடக்காது. அவனே இவளையே வேண்டாங்க, இவனும் அவனும் ஒன்றா இருந்தால் தான் மாடியில் ரூம்பே தேவை. அவன் தனியாக இருக்கும்போது அவன் காரில் தூங்குவான், ஹாலில் தூங்குவான், அதை பற்றி நினைக்க போகிறதில்ல. ஆக எல்லாமே முடிஞ்சது. என் வீட்டுக்காரர் தான் சொல்லுவாங்க, மாடியில் வீடு கட்டிடுவாங்க முத்து, வாடியில் வீடு கட்டிடுவாங்க, ஒரு காலம் நடக்க போகிறதில்ல. இப்போ இந்த 1 லட்ச ரூபா பரிசு கொடுத்துருக்கானா அந்த கமிட்டியிலேருந்து அதை குடிச்சே காலி பண்ண போகிறான், முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே அழுகிறாங்க. அழுதுட்டு மொட்டை மாடி போய் நிற்காங்க. பின்னாடி அண்ணாமலை போகிறாங்க. ஏம்மா இவாலாம் அவர் சொல்லுறது ஒரு பொருட்டாக எடுக்காதம்மா, அடுத்தாப்புல என்ன நடக்குன்னு பாரு, நான் முத்துட்டு பேசுகிறேம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேலைக்கு கிளம்பிடுறாங்க பூ வியாபாரத்துக்கு. இங்கே ரோகிணி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அவங்களும் இந்த வீட்டில் வாழ வந்தவங்க தானே, அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆன்ட்டி கூட சேர்ந்துக்கிட்டே சின்ச்சா அடிச்சிட்ருக்காங்க. ஏன் ஆன்ட்டி கூட சேர்ந்து இது பண்ணுறாங்க? ஒரு வேளை வந்து அவங்களுக்கு எதுவும் மைனஸ் இருக்கிறதுனால வந்து ஆன்ட்டியை கவர் பண்ணால் தான் நம்ம பிழைக்க முடியும்னு பண்ணுறாங்களோ? ஏன் ஆன்ட்டியே அவங்க ஒண்டி பிழைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆன்ட்டியை வச்சு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆன்ட்டிக்கு இவங்க பார்லர்லேருந்து வருமானம் அந்த மாதிரி மாதம் 5,000 கொடுக்குறாங்க. அது போக ஆன்ட்டிக்கு ரொம்பவே ஐஸ் வைக்கிறாங்க. இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க. உடனே
ரவிக்கு ஃபோன் அடிக்கும். ரவி நீ எப்போ வருவ ஸ்டுடியோவுக்கு அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 1 ஹவரில் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் நானும் 1 ஹவரில் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிங்கை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு சார் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே வரமாட்டேன், நாளைக்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. என்னம்மா கிளம்புறேன்னு சொன்னால் உட்காந்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. ரவி வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படிங்கிறாங்க. ரவி வராரு, வா போவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து கார் ஸ்டாண்டில் ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மீனாவை நான் எவ்வளவோ அன்பாக நினச்சேன், அவள் என்னைய பொருட்டாவே எடுக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சொல்கிறாங்க, இங்கே பாரு முத்து, உன்னை மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கை கொடுத்துருக்கான்னு மிகப்பெரிய விஷயம். நீ ரொம்ப சேட்டைக்காரன். நீ சொல்லுறத வச்சுலாம் பார்க்கும்போது சிஸ்டர் ஒன்று வந்து அவங்க பார்க்கும்போது நீ குடிகாரனாக இருந்திருக்கிற, ரவுடி பேராக இருந்திருக்க, அப்படி நிறைய கேட்டகரியில் நீ அவங்க முன்னாடி நீ லாந்திருக்க. அதையும் மீறி மாமா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா மரியாதை கொடுத்து உங்களை நீ கட்டியிருக்கு, கல்யாணம் கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க பேச்சு கேட்டு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் நீ வந்து கோவப்படுற, இதில் என்ன நியாயம்னு எனக்கு புரியல. நீ தானடா சத்யா கையை முறுக்கி விட்ட, அவன் கையை நல்லா ஆகணும், பிறந்த நாளுக்கு போகணும்னு சொல்லி தானே அவங்க இது பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்களும் வந்துடுறாங்க. ரவியும் ஸ்ருதி வந்துடுறாங்க. முத்து அப்படிங்கிறாங்க, நீங்கள் இதுக்கு இந்த கார் ஸ்டாண்டில் இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட தான் பேசுறதுக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டாண்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டுக்காக தெரியும், சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல பேசலாம்ல அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி சொல்லு பல குரல் சொல்லு அப்படிங்கிறாங்க. பல குரல் தான், நான் அவங்க குழந்தையாக இருக்கலாம், அவங்கள பல குரலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் மனசில் பட்டதை சொல்லுதேன். மீனா மேலே எந்த தப்பும் கிடையாது. தப்பு கிடையாதா? என் சொல்லுக்கு அவள் என்ன மரியாதை கொடுத்தா அப்படிங்க. ரைட்டு, உங்கள் சொல்லுக்கு மரியாதை கொடுக்கணும். தம்பி கூட பிறந்தவனையும் பார்க்குவாங்களா, இல்லைனா புருஷனை பார்ப்பாங்களா? யார் சைடில் நிற்பாங்க? 2 சைட்லையும் கிடந்து மத்தியில் கிடந்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுபோக வந்து உங்கள் சொல்ல மதித்து வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், இப்படி நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா உங்கள் தம்பி மேலே ரொம்ப வருத்தப்படுவான், நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் வீடு தானே, என்ன வேலையாக பார்க்குறீங்க முத்துட்ட, நீங்கள் அவங்க ஒய்ஃபு தானே, சொல்லிக்கலாம் போங்கன்னு நான் தான் அனுப்பிவிட்டேன். நீங்கள் கோவப்பட வேண்டியது நியாயமாக என்கிட்ட தான். உங்களுக்கு என்ன கோவம் இருக்கோ என்கிட்ட காட்டுங்க, ஆனால் மீனா மேலே காட்டாதீங்க. மீனாவும் என்ன தான் செய்வாங்க, ரொம்ப நேரம் போகாமல் தான் இருந்தாங்க, வேறு வழியே இல்லாமல் தான் போனாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. மீனாக்கா ரொம்ப மனசு வருமா இருக்கும், நான் தான் தம்பு கொடுத்து போக சொன்னேன். என்ன எனக்கு அவங்க வீட்டில் சொன்னால் நீங்கள் அந்த கோவத்தில் ஏதாவது என்ன பேசுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒன்றும் சொல்லலை. இதான் உண்மை. நீங்கள் நைட்டு அவங்கள நடத்துறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. உங்கள் அம்மா ரொம்ப இகழ்ச்சியாக மீனாவை பேசுகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நல்லவங்க மீனாக்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் உங்களுக்கு கொடுத்து தான் வச்சுருக்கணும். உண்மையிலே ஒரு பொண்ணு நானாக தான் மீனா இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு ரவுடி பேட்டையோ இப்படி ஒரு குடிகாரன்ட்டே நம்ம இருக்கணுமான்னு என்றைக்கோ போயிருப்பேன். ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு மாமா நம்மளை கட்டி வச்சிட்டாங்க, நம்ம வாழ்க்கை இதுதான்னு அவங்க வந்து உங்களுக்காகவே நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிடாமல் நீங்கள் வந்து மீனா வந்து என் சொல்ல கேட்காம போயிட்டாங்க நீங்கள் நினச்சி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியாக வராது முத்து. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியமாக இருக்குது. ஏன் உங்களை மனோஜுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதே மனோஜுக்கு தொழில் இல்லை அது இல்லைன்னு சொன்ன பிறகு ஒரு ஆள் உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆளை போய் ஃபர்னிச்சர் கடை வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பேசுகிறீங்க, கம்மியான விலை கொடுங்கன்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு தொழிலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கீங்க. ஏன் உங்கள் கூட பிறந்தாரு உங்கள் ரத்தம்னு சொல்லி தானே. ஏன் தானாடாட்டிலும் தசை ஆடுங்கிற ஒரே கணக்கில் தானே இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது நியாயம்னா மீனா வந்து அவங்க தம்பி பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு போகிறது என்னது நியாயம் கிடையாது சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? உங்களை மதிக்கலன்னு எடுத்துப்பீங்களா, இல்லை அவங்க தம்பிக்கு தான் ஆதரவாக இருப்பான்னு எடுத்துப்பீங்களா? உண்மையே சொல்லுங்கள், உண்மையிலே சொல்லுதான் கேட்டுக்கோங்க. நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது. இந்த விஷயத்தில் நீங்கள் நைட்டு குடிச்சிட்டு வந்தீங்க, குடிச்சிட்டு வரல. 2வது புறம் மீனாவை நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டிருக்கவே கூடாது. அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மச்சான், இதான் உள்ளது. இந்த மாதிரி நீங்கள் என் பொண்டாட்டியே கிடையாது, என்னை நீ மதிக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லா வகையிலையும் மதிக்கிறாங்க. உங்கள் சொல்ல மீறி அவங்க செஞ்சதே கிடையாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு தங்க நகையை வந்து எல்லோரும் கழுத்தில் போட ஆசைப்படுவாங்க பொதுவாக. அப்படி கூட வீட்டிலேருந்து நகையை கொடுக்கும்போது, இல்லை என் புருஷன் என்றைக்கு சம்பாத்தியம் பண்ணது போடுதாரோ அன்றைக்கி தான் கழுத்தில் நான் தங்க நகைன்னு போடணும்னு ஒரு வைராக்கியமாக இருக்கிற பொண்ணு, புருஷனுக்கு அவ்வளோ மதிக்கிற பொண்ணு. சரியா? எல்லோரும் பேசும்போது ரூம் வேணும்னு கேட்காம இருக்கும்போது மாடியில் நாங்கள் ரூம்பு கட்டுவோன்னு சொல்லி வீம்பெடுத்து உங்கள் கூட இருக்கிற பொண்ணு. அதுபோக அதை முழு முயற்சியாக இருக்கிற பொண்ணு. உங்களை அந்தளவுக்கு நேசிக்காமல் வைக்காமல் சிறந்த தம்பதி போட்டியில் ஜெயிக்கவே முடியாது. ஏன் நாங்களும் தான் போட்டியில் கலந்துக்கிட்டோமே, ஏன் எங்களால் ஜெயிக்க முடியல? எங்களால் வந்து சிறந்த இருக்க முடியல. காரணம் நாங்கள் லவ்வர்ஸ் மாதிரி இன்னும் புரிஞ்சுக்கிடாமல் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மீனா உங்களை அவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிடாமல் நீங்கள் வந்துட்டு மீனா மேலே கோவப்படுறது நியாயமே இல்லை. அதுபோக மீனா பாவம். அந்த வீட்டில் இருக்க ஒரே ஆதரவு நீங்கள் மட்டும்தான், நீங்களும் அங்கிளும் தான். அங்கிள் எப்போமாவது எங்கேயும் வெளில போயிடுவாங்க. அவங்க மிஞ்சி போனால் ஆன்ட்டிகிட்ட சொல்லுவாங்க, ஆன்ட்டி கேட்கவே மாட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான்.
உங்களுக்கு மட்டும்தான் ஆன்ட்டி ஓரளவு பயப்படுவாங்க. அப்படி பயப்படும் போது நீங்கள் மீனா சப்போர்ட் பண்ணலன்னா மீனாவோட நிலை அந்த வீட்டில் ரொம்ப மோசம். நீங்கள் காலையில சாப்பிடாம உங்கள் பாட்டில் வந்துட்டீங்க. மீனா உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடெல்லாம் அங்கே சமைச்சு வச்சு தான் இருந்தாங்க. நீங்கள் அதை பார்க்கவும் இல்லை, அதை பார்க்கக்கூட உங்களுக்கு அவ்வளோ கோவம் உங்களுக்கு முடியலை. ஆனால் மீனாவை எவ்வளோத்துக்குள்ளே அவங்க அம்மாவோ மனோஜோ ரோகிணியோ வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க, அவங்க மனசு என்ன வேதனை கூட நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இந்த நிமிஷத்தில் கூட நாங்கள் வரதுக்கு முன்னாடி கூட மீனா அப்படி பண்ணிட்டாலும் பேசிகிட்டு இருக்கீங்க, ரைட்டு. ஆனால் மீனா எவ்வளோ மனசு ஃபீல் பண்ணுவாங்க? நீங்கள் இத்தனை பேர்கிட்ட பேசி இது பகிர்ந்துக்கிறீங்க. மீனா நம்மளை மாதிரி யார்கிட்டையுமே வெகுளியாக பேசுகிறது கிடையாது. போவாங்க, வருவாங்க, வேலையை பார்ப்பாங்க, வந்துட்டுருப்பாங்க. வீட்டு கதையை வெளியே சொல்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் வீட்டு கதையை சொல்லி உங்கள் மனசில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்கிறீங்க. நைட்டு கூட நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு அசால்ட்டாக வீட்டுக்கு போவீங்க, கட்டிலில் படுப்பீங்க, மீனாவை கீழே படுக்க வைப்பீங்க. இப்படி கூட உங்களுக்கு பண்ணணும்னு ஒரு ஐடியா கூட இருக்கும். ஆனால் மீனா என்ன செய்வாங்க? உங்களை மாதிரி போய் குடிப்பாங்களா? இல்லைன்னா உங்களை மாதிரி கவலைகளை யார்ட்டையும் பரிமாறுவாங்களா? இல்லைல்ல, உங்களை நம்பி தானே அவங்க இருக்காங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வயசுக்கு இளைய பிள்ளையாக இருக்கலாம், இல்லை தம்பி பொண்டாட்டியாக இருக்கலாம். ஆனால் எனக்கு சொன்னதுன்னு தோணுச்சு சொல்லுதேன். நான் பேசுகிறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலை. என் புருஷன்கிட்ட காலைல சொன்னேன், நம்ம மதியம் போய் முத்துக்கு இதை புரிய வைக்கணும், 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறேன். மீனாக்கா மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையிலே கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பேணலை அப்படின்னு சொன்னால், அந்த பொக்கிஷம் அப்படி பேணலைன்னா அது ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் உண்மை. இப்போ அந்த வீட்டில் இருக்கோம், அவ்வளோ பேருக்கும் சமைச்சு போடணும் அவசியமே கிடையாது. நீங்களே பல முறை சொல்லிட்டீங்க யாருக்கும் சமைக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே சமைச்சு கொடுக்குறாங்க. தன்னை ஏசினவங்களுக்கும் பேசினவங்களுக்கும் சமைச்சு போட்டு அவங்க என்ன சொன்னாலும் அனுசரித்து போகிற ஒரு பெண் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் 100% கொடுத்து வச்சுருக்கணும். இப்பேற்பட்ட மனைவியை வந்து நீங்களே விரும்பி போனால் கூட கிடைக்காது. லவ் மேரேஜுக்குள்ளே அப்படி பார்க்க முடியாது. ஆமாம், நான் வந்து ரவியை வந்து விரும்பி தான் கட்டிக்கிட்டேன், ரவியும் விரும்பி தான் கட்டிக்கிட்டாரு. ஆனால் எங்களுக்குள்ளே இவ்வளோ அனுசரணை இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணணும்னு பேரளவுக்கு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அரேஞ்ச் மேரேஜே பண்ணாலும் லவ் மேரேஜ் பண்ணதை விட 10 மடங்கு நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க 2 பேருமே. ஆனால் நீங்கள் அதை புரிதல் இல்லாமல் உங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உன்னை மதிக்கலை வைக்கலன்னு சொன்னோன்னா அதை மைண்டில் ஏற்றிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் 2 பேரையும் பிரிக்கணும், இந்த வீட்டில் நீங்கள் 2 பேரும் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு பலகட்ட முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில் ஒரு விளைப்பாடு தான் இந்த செயல். நீங்கள் மாடியில் வீடு கட்டுறதுக்கு உண்டியல் பணம் சேர்த்துட்ருக்கீங்க, 2 கார் வாங்கி வரவு செலவு பார்க்குறீங்க. இது எல்லாம் மீனாவோட சப்போர்ட்டோடு தான் போகுது. மீனா சப்போர்ட் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் இருந்திருக்க முடியுமானாலும் நினச்சி பாருங்கள். மீனா முறையாக மாலை கட்டி அந்த வந்த பணத்தில் தான் உங்களுக்கு கார் வாங்கி தந்தாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மீனாவுக்கு போட்ட நகையை வந்து தான் விற்று 2வது கார் வேணுங்க, சரிங்களா? இப்போ 3வது நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட மீனாவும் கூட அனுசரணையாக போய் தான் அந்த 1 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் ஜெயிச்சிங்க அந்த போட்டியில். அப்படி இருக்கும்போது மீனா உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே பக்கத்துணையாக தான் இருந்திருக்காங்க. மீனா அவங்கள விட்டு கொடுத்தாம போயிருக்கிறாங்க, மீனா அவங்க சொல்ல தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து மீனா வந்து பெரிய உலகமாக தப்பு செஞ்ச மாதிரி மீனாவை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறதோ அது சரியே வராது. மீனாவுக்கு ஒரே ஆதரவு நீங்கள் தான். வீட்டில் போய் மீனாக்கிட்ட அன்பாக பேசுங்க, அது மட்டும்தான் நடக்கும். உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கான், இனிப்பு சாப்பிடணும் போல இருக்கான், திருநெல்வேலி அல்வா சாப்பிடணும் போல இருக்கான், இவ்வளோ இதாக பேசுகிறாங்க. அப்போ மீனா மனசு என்ன பாடுபடும் நினச்சி பாருங்கள். உங்களை நம்பி தான் இருக்காங்க, உங்களை நம்பி தான் வாழ்க்கையை ஆரம்பித்து வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, சரிங்களா? அவங்க அழகுக்கோ அவங்க அறிவிக்கோ அவங்க திறமைக்கோ கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இப்போனாலும் உங்களை டைவர்ஸ் பண்ணாலும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்க தான் செய்யும். ஆனால் மீனா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நான் வந்த புதுசுலேயே மீனாட்ட இந்த வார்த்தை தான் சொன்னேன், இப்படி ஒரு மாப்பிள்ளையா, இப்படி ஒரு குடிகாரனுக்கு நீங்கள் வாழணுமா மீனா, ஏன் உங்கள் வாழ்க்கையை வம்பாக்குறீங்க, நல்ல மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் 2 பேரும் வாழதை பார்க்கும்போது இவங்க சரியான ஜோடி தான் அப்படின்னு நான் எத்தனை நாளாக என்னோடய கருத்தை மாற்றிருக்கேன். என் புருஷன்டையும் சொல்லியிருக்கேன். என்ன ரவி நான் சொல்லியிருக்கேன்னா சொல்லலையா அப்படிங்காங்க. ரவி சொல்கிறாரு, ஆமாடா முத்து, அண்ணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காடா, அண்ணி சூப்பர் பொண்ணுடா, அண்ணிகிட்ட பேசாமல் இருக்காதா, அன்னிக்கு ஒரே ஆதரவு நீ தானே, நீ சப்போர்ட்டாக இருந்தால் அண்ணி எதனாலும் எதிர்கொள்ளுவாங்க, நீனே வந்து அன்னிக்கு சப்போர்ட்டாக இல்லைனா நினச்சிப்பாரு. உனக்கு சத்தியா மேலே கோவம் இருக்கலாம்ப்பா, உனக்கு மச்சினேன், அவன் கூட பிறந்தா தம்பி இல்லை, ரத்தம் தான் ஒரே இது, எப்படி இருக்கும் நினச்சிப்பாரு. இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று நீ இருப்பியா? இப்போ என் மேலே நான் லவ் மேரேஜ் பண்ணுறேன்னு என் மேலே கோவத்தில் இருந்தேன், என்ன எனக்கு ஏதாவது ஒன்று சுருதிக்கு ஏதாவது ஒன்று விட்டியா, சுருதி மேலே ஒருத்தன் வந்து கை வைக்க போனால் விட்டியா, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனைனா விட்டியா, இல்லைல்ல எதனாலும் நீ முதலாக வந்து நிற்கலை. இதே மாதிரி தன் தம்பிக்கு ஒரு பிறந்த நாள் தான் வந்தால் தான் கூழ் ஊற்றுவாங்கும் போது அவங்க போகாமல் எப்படி இருக்கும் நீ சொல்லு. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குப்பா, நீ போவாட்டா நின்றுன்னு நான் சொல்கிறேன்ப்பா, நீ வராமல் இருப்பியா? தமிழ் 2 பேருக்கு வருத்தம் தான் வந்துடும்ல, இதே மாதிரி தான். அதனால் அண்ணியை வந்து நீ பிரியன்னு நினைக்காத, அது நல்லது கிடையாது அப்படின்னு இருக்கும்போது அண்ணாமலே வந்துடுறாரு. முத்து அப்பா அப்படிங்கிறாங்க. இரு எல்லோரும் பேச நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சுருதி ரவியும் பேசுன எந்த தவறும் இல்லை. மீனா மாதிரி ஒரு அற்புதமான பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும்பா. ஆனால் மீனா வந்து ஒரு தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வில் நம்ம வீட்டுக்கு வந்த மருமக தான். ஆனால் வந்து
அப்பேற்பட்ட பொண்ணு கிடைக்க தான் அந்த நிகழ்வு நடந்திருக்குமோ, அது காலத்தின் சூழலோ இறைவனோட தீர்ப்போ அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்கிட்டா. அப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. இதான் உண்மை முத்து. ஏன்னா நீங்கள் சிறந்த தம்பதின்னு எனக்கு தெரியும். ஆனால் சில மோதல்கள் உண்மையான அன்பில் சில கோபங்கள் தாபங்கள் எல்லாம் இருக்கும். அதுதான் இது. ஆனால் உங்கள் அம்மா சொல்ல கேட்டுட்டு நீ கோவப்படுறது என்னாலேயோ யாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. விஜயாவுக்கு அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல முத்து. ஒன்றை வழி அனுப்பணும். இதற்கு ஒன்றை தூண்டி விட்டுட்டா இதான் நடக்கு. நீ இதை மைண்டில் கோபமாக வச்சுக்கிட்டு மீனா கூட பேசாமல் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்கப்பா. அப்படிலாம் ஒன்றும் பண்ணலாம்ப்பா, நான் பேசுகிறேன்ப்பா அப்படிங்கிறேன். சரி அப்போ வா, கார் இருக்குல்ல எல்லோரும் கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. மீனா ரொம்பவே அழுதுகிட்டு சமையலோட பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏய் கவி ஓட்டியா அப்படின்னுட்டு இருக்காங்க. முத்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. ரைட்டு இப்போ ஒரு கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ மீனா அப்படிங்கிறாங்க. எங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. சாப்பிடணுங்க அப்படின்னு. இன்னும் நேரம் ஆச்சு இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பங்கரைக்கு போகிறாங்க. பொண்ணான சமையல் இருக்குது. அதை தட்டில் எடுத்து சமைச்ச பொருள் இருக்குது. தட்டில் எடுத்து வைக்காங்க. எடுத்து வச்சு உட்காரு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாரு. இதை பார்த்த விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன உடனே ஊட்டி விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி ரைட்டு பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸ்ருதி அக்காவும் மாமாவும் பேசினோமா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம பார்த்து வச்சு சேர்த்து வச்ச ஜோடி அவங்க பிரிஞ்சு நிற்கும்போது நம்மளால் தாங்க முடியல. நம்ம பையன் நம்ம மருமக எப்படி பிரியும்போது நம்மளுக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு மாதிரி ரொம்ப வேதனையில் இருக்கார். உடனே ரவிகிட்ட சொல்லுதாங்க. ரவி உன் பைக் சாவி தாயேன் அப்படிங்கிறாங்க. என் பைக் என்ன சிப்பர் அப்படிங்கிறாங்க. உன் பைக்கு நான் ஓட்டிடுவேன், நீ வாரையா இல்லை நான் ஓட்டு போட்டா அப்படிங்கிறாங்க. நானே வரேன் என்ன அப்படிங்கிறாங்க. முதல்ல ஒரு அல்வா கடைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. போகணும் வா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. வான்னா வாயேன் அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு அல்வா கடைக்கு போகிறாங்க. ஒரு 4 கிலோ அல்வா தாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் திருநெல்வேலி அல்வா தாங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் ரெடி ஆகிடும், திருநெல்வேலி ஸ்டைலில் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. வாழை இலையில் கட்டி கொடுக்குறாங்க. அதனால் ரவி எப்படி இருக்குது அப்படிங்கிற மனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு இது எதுக்கு சுற்றி அப்படிங்கிறாங்க. இல்லை கொடுக்க வேண்டியிருக்கு, அல்வா கொடுக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. யாருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு தான் நீ வாயேன் முதல்ல அப்படிங்கிறாங்க. அவங்க பேசி முடிச்சோன்னா சாரிங்க நான் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க மீனாட்ட, இல்லை மீனா தம்பிக்கு பிறந்த நாள் நியாயப்படி நான் போயிட்டு வான்னு சொல்லியிருக்கணும். நான் சொல்லியிருக்கக்கூடாது தான். அந்த நேரத்தில் அவன் மேலே உள்ள கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன். அந்த சிட்டியும் சத்யாவும் ஒரு இடத்துல தொழில் விஷயமாக நின்றுனாங்க. எனக்கு கடுப்பாச்சு, அதெல்லாம் சொல்லிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் நினைக்கல. நீ தப்பாக நினைக்காத. நைட்டு நான் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், வேறு வழியே இல்லாமல் தான் குடித்தேன். நம்ம வீட்டில் மாடியில் வீடு கட்டணும், 1 ரூபா காசை கூட வீண் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கண்ணுங்கருத்தமாக ஒரு டீ கூட குடிக்காமல் இருந்துகிட்டு இருந்தேன். நேற்று 1000 ரூபாய்க்கு மேலே செலவு தான். ஆனாலும் மேலே உள்ள கோவத்தில் தான் அப்படி பண்ணேன். இது நினச்சிக்காத, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். அவன் வீட்டுக்கு எப்போனாலும் போ, அவன் எப்போனாலும் வரட்டும், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன அவன் என்கிட்ட பேசாமல் இருந்துட்டு போகிறான், நான் கூட இருந்துட்டு போகிறேன். நான் ஒன்றையும் நான் பேசக்கூடாதுன்னோ போகக்கூடாதுன்னு இனிமேல் சொல்லவே மாட்டேன். அது ரொம்பவே சுருதி புரிய வச்சிட்டான். அதுபோக எங்கள் தம்பி ஒரு வார்த்தை சொன்னதும் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையும் எனக்கு இன்னும் மறக்காது. உண்மையில் அந்த சுருதி பிள்ளையை என்னமோ நினச்சேன், அது பணக்கார வீட்டு பிள்ளை, அது திமிரு பிடிச்ச பிள்ளையாக இருக்குன்னு ஆரம்பத்தில் நினச்சாங்கன்னா ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையாக இருக்குது. அந்த பிள்ளை வாழ்க்கைன்னா என்னென்னு எனக்கு புரிய வச்சுட்டு இனிமேல் நான் உன்ட்ட வாழ்நாள சண்டையாக போட மாட்டேன். ஏன் மீனா, நீனே என்கிட்ட சண்டை போட்டாலும் நான் பதிலுக்கு சண்டை போட மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீனா, நீ என் வாழ்க்கை கிடைச்ச பொக்கிஷம் மீனா, நீ எனக்கு வேணும் மீனா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்து கொடுத்து அப்படியே அன்பாக ஆயிடுறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா முத்து, நீ 2 பேரும் பேசிட்டீங்கடா அப்படின்ட்டு இருக்கும்போது அல்வாவோட என்ட்ரி கொடுக்குறாங்க ஸ்ருதியும் ரவியும். உடனே மீனா அப்படிங்கிறாங்க, ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. தங்கச்சிக்கு எதுக்கு அக்கா நன்றி சொல்லணும், நன்றி தேவையில்லை, நம்ம அத்தை இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. அதான் நம்ம விஜயாத்தை அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்க அல்வா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிட்டீங்க, இந்த அல்வாவை அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி பொத்துன்னு வீசுகிறாங்க. விஜயா முன்னாடி பொத்துன்னு உழுது டேபிளில். என்ன ஸ்ருதி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நீங்கள் தானே சொன்னீங்க மீனாவும் முத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு அல்வா சாப்பிடும் போல இருக்குன்னு சொன்னீங்களா, இப்போ பேசிட்டாங்க, அல்வாவை சாப்பிடுங்க ஆண்டி, 4 கிலோ அல்வா இருக்குது, அதுவும் திருநெல்வேலி அல்வா, மணக்க சாப்பிட்லாம், வாழை இலையில் இருக்குது, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஸ்ருதி பண்ணுற அப்படிங்கிறாரு ரவி. ஆமாம் ரவி, இதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். உங்கள் அம்மா நைட்டு என்ன பேசுகிறாங்க தெரியுமா, முத்து மீனாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில் உங்கள் அம்மா எந்திரிச்சு நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிற நாட்கள் என்னப்படுது, அதுபோக இந்த சந்தோஷமாக நீ இனிமேல் பூரா அவன் புருஷன் குடிச்சு சண்டை தான் போடுவான், இதை கேட்கும்போதும் பார்க்கும்போதும் ஆனந்தமாக இருக்குது, இந்த ஆனந்தத்தில் நான் அல்வா சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அக்காவை ஒரு தங்கச்சி முன்னாடி பேசினா எப்படி வலிக்கும் அப்படிங்கிறாங்க. மீனா உன் கூட அம்மா பிறந்தா அப்படின்னு கேட்குறாங்க. என் கூட பிறந்தா தான் அக்காவா, நான் மீனாவை அக்காவாக தான் நினைக்கிறேன். மீனா அக்காவுக்கு ஒன்றுன்னா நான் கேட்க தான் செய்வேன், கேட்பேன்,
சரியா? இந்த அல்வாவை நீங்கள் சாப்பிட்றீங்களா நான் ஊட்டி விடணுமா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி உனக்கு வாய் ரொம்ப நீளுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, இந்த காலத்தில் வந்து மீனா அக்கா மாதிரிலாம் இருந்தவங்கன்னா காலத்தை கழிக்கவே முடியாது. நீங்கள் மீனா இடத்துல நான் இருந்து நீங்கள் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நடக்கதே வேறு. என் புருஷன் முன்னாடி பிரச்சனை தெரியல, நீ யாருன்னு கேட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் அத்தை நீ இப்படி பேசிங்கன்னு சொன்னாலும் கூட நான் வந்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணியிருப்பேன். இதான் உள்ளது அப்படிங்கிறாங்க. சரியான போட்டி ஸ்ருதி. உன்னை மாதிரி மீனாக இருந்தான்னு வச்சுக்கோ, இந்த விஜயா வந்து ஆட்டம் நொண்டு போகும். இந்த மீனா பிள்ளை வந்து எதை சொன்னாலும் சரியத்தேன்னு கேட்டு போகிறதுனால தான் இந்த விஜயா அப்படி பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் சரி வந்துடுவா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இதனால தான் மீனா அவன்கிட்ட சொல்கிறது, நம்மளுக்குள்ளே 1000 சண்டை வரும், இது 1001வது. ஆனால் எங்கள் அம்மா வந்து இப்படிலாம் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நைட்டு நான் தூங்கின பேர் பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்ல போய் தான் தெரியும். எங்கள் அம்மாவுக்கெல்லாம் நீ வந்து நயந்து போகணும் அவசியம் கிடையாது. நீ இப்படியே சொல்லியிருக்கலாம், புருஷன் முன்னாடி பிரச்சனை தலையில நீங்கள் யாருங்க அத்தை, நாங்கள் எதனாலும் சரி பண்ணிட்டு வந்தேன், என் புருஷன் சண்டை போட்டாலும் நான் சண்டை போட்டாலும் பார்த்துட்டு வந்தேன், உங்கள் வேலை ஏதாவது பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கணும். சுருதி பிள்ளை சொல்வது தான் கரெக்டு. எந்த வகையில் எப்படியோ உன்னை அக்காவா அவள் நினைக்கிறா, நீ அவளை தங்கச்சியாக நினச்சி அவள் சொல்கிறத கேட்டு ஒரு மாதிரி லாயக்கா போ அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட பேசிட்டேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ருதி அந்த அல்வா விடு அப்படிங்கிறாங்க. அல்வா எடுக்கிறாங்க. மீனா வந்து முத்துக்கு அல்வா விட்டுறாங்க, முத்து மீனாவுக்கு அல்வா விட்டுறாங்க. உடனே அப்பா இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொடுக்குறாரு. எல்லாருமே அல்வா சாப்பிட்றாங்க. இங்கே விஜயாவுக்கு மட்டும் ரொம்ப கடுப்பாக இருக்குது. அல்வாவை பார்த்தோன்னே அப்படி நாக்கு சொட்டையும் போடுது. ஆனால் இந்த பிள்ளை தூக்கி எறிஞ்ச அல்வாவை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆண்டி உங்களுக்கு அல்வா பிடிக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. சொல்லி ஒரு அல்வா ருசியில் சரின்னு அல்வா எடுத்து தின்னுக்கிட்டே இருக்கும் பார்த்து போகிறாங்க. உடனே முத்துட்ட சொல்கிறாங்க, மீனாட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ஆன்ட்டிக்கு வந்து அவ்வளோதான், சீன் ஓவர் ஆயிடுச்சு. என்ன அவங்க படம்லாம் இவ்வளோ தான், அல்வா ஒரு வரைக்கும் தான். அவங்க வந்து இந்த சந்தோஷத்தில் அல்வா சாப்பிட்றாங்களா, சந்தோஷத்துக்கு கடுப்பில் அல்வா சாப்பிட்றாங்கன்னு தேவையில்லை. ஆனால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வருது இயல்பு தான். ஆனால் அடுத்தவங்க சொல்லிலாம் நீங்கள் வந்து அதை இது பண்ணாதீங்க, கவலையும் படாதீங்க. சரி நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கோம், எங்களுக்குள்ளே எதுவும் சண்டை வந்துடாமல் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கூப்பிட்றாரு, இங்கே பாரு ஸ்ருதி, ரொம்ப நன்றி, உங்களுக்குள்ளே சண்டை வந்தாலும் நீங்களே மேனேஜ் பண்ணிக்குவீங்க, இது வரைக்கும் யார்ட்டையுமே சொல்லலை, அதனால் நீங்களும் ரொம்ப சூப்பர் ஜோடி தான் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், ரொம்ப நன்றி ஸ்ருதி, எங்கள் அம்மா பக்கத்தில் நீ அல்வாவை எரிஞ்சோன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி நீ எல்லாமே சூப்பராக பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அம்மா பண்ணும்போது ரொம்ப கடுப்பாக தான் இருந்துச்சு, யாருமே இல்லை, மீனா இடத்துல நான் இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன், தலையில் அல்வா கொட்டியிருப்பேன், அதான் நடந்திருக்கும். புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ளே அல்வா தூங்கும் போல் இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? எனக்கு அவ்வளோ கோபம் இருந்துச்சு. ஆனால் என்ன எல்லோரும் இருக்கீங்க, அங்கிள் வேறு உடம்பு சரியில்லை, அவர் எதுவும் அங்கிள் எதுவும் நினச்சிடக்கூடாது, முத்து மீனா இப்போ தான் வந்து சமரசமாயிருக்காங்க, நான் டெரர் பீஸ் ஆனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். மற்றபடி ரோகிணிலாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, ரோகிணி தலையிலேயே நான் வச்சுருப்பேன், இதான் நடந்திருக்கும். எனக்கு ரொம்ப கடுப்பாச்சு. ஆனால் ரோகிணியும் மனசும் சரியே கிடையாது அப்படின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விடு, வீட்டில் சரியாயிடல, நம்ம அடுத்தாப்புல குழந்தை குட்டி ரெடி பண்ணதுக்கு இன்னொன்றா செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் மார்ச் ஏற்பாடு பண்ணிட்டேன், நான் வந்து சீதாக்கிட்ட அது சொந்தமாக பேசியிருக்கேன். என்ன சீதாக்கிட்ட போய் பேசினேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கு என்ன நடைமுறையாக கேட்டிருக்கேன், யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லியிருக்கேன், மீனாக்கிட்ட மட்டும் சொல்லிடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. ரவி இங்கே பாரு, குழந்தை பக்கத்துக்கு போது நான் உன்கிட்ட கேட்குறதுக்கு இல்லை, ஏன்னா அதுக்கு என்ன நடைமுறையோ அதை நான் ஹாஸ்பிட்டலில் கேட்க சொல்லியிருக்கேன், அவன் கேட்டு சொல்லுதான்னு இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படி எந்த முடிவும் எடுக்காதடி, வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், அது வேறு மாதிரி போகும், எங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறது, மீனாட்ட சொன்ன மாதிரி என்னையை ஏதாவது சொல்லுவாங்களா, அப்படி சொல்லி தான் பார்க்கட்டும், உங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் தான் கச்சேரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அது நடக்கும்போது பார்ப்போம், இப்போ தேவையில்லாமல் பேசாத, சரி நம்ம தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க வரும்போதே பேசிட்டு வராங்க, முத்து மீனாவை கண்டிப்பாக சண்டை போடுவாங்க, நைட் நல்ல நேரப்போக்கு இருக்குது அப்படி இப்படின்ட்டு வராங்க. இங்கே முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. டைனிங் டேபிளில் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி. இதை பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாரு மனோஜ். உடனே மனோஜ் அப்படிங்கிறாங்க, பாருங்கம்மா நேற்று அவங்க ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் காலையிலையும் கூட முறுக்கிட்டு போனாங்க, இப்போ 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அந்த சுருதி தான்டா, இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்குதா அவங்க சேர்த்து வைக்கா, பணக்கார திமுருடா அவளுக்கு, அல்வா வாங்கிட்டு வந்து என் முன்னாடியே வீசுதா, அது போக வந்து நான் சொல்லிட்டேன்னா அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அல்வா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு 4 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து இந்த வீட்டில் இது பண்ணதா அப்படிங்கிறாங்க. இவன் அப்போ 4 கிலோ அல்வாவும் கீழே போட்டாளா அப்படிங்கிறாங்க. இல்லைடா டேபிளில் தான் போட்டேன், முன்னாடி போட்டால் அதை எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கேம்மா இருக்குது, திருநெல்வேலி அல்வானா செமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அல்வா எடுக்க போகிறாரு. மனோஜ் உனக்கு அறிவே இல்லையா, ரூமுக்கு ஓயா அப்படிங்கிறாங்க ரோகிணி. இன்னும் ஏயா ஓயாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அம்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, முத்து மீனாவும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க மதிக்கலை, அல்வா எடுத்து வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் போய் அல்வா எடுக்கிறாங்க. என்ன படிப்பாளி அப்படிங்கிறாங்க. என்னடா
நேற்று குடித்தேன் இன்னைக்கு குடிக்கலையா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நான் வாங்கிட்டு வந்து கோட்டருக்கு வாயேன் மாடியில் ஒரு பக்கு போட்டு வாயேன் அப்படிங்கிறாங்க. இருக்கா என்ன இது அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டி சொல்லிட்டு வா சரக்கடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மேலே போய் சரக்கடிப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க மீனா. சும்மா சொன்ன மீனா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி பார்க்குறாங்க. மனோஜ் முதல்ல இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. மீனா ரோகிணி நான் அல்வா எடுத்துட்டேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அவன் இங்கே எதுக்கு வந்தான்னு பார்க்குறேன். அல்வா இருக்குதுன்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. அவன் கொஞ்சம் என்னது தின்னி மட்டும் போய் அவன் எது சாப்பிடணும்னு எடுக்க வந்திருக்கான் வேறு ரூமில் விடு அப்படிங்கிறாங்க. இங்கே அல்வா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மனோஜ்க்கு வந்த உடனே கை கால் கூட கழுவ மாட்டிங்களா, ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா, அது ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே சாப்பிட்ருவீங்களா அப்படிங்கிறாங்க. ரோஹினி அல்வாலாம் முடிஞ்சு போச்சு நமக்கு கிடைக்காது அதான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேன் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க, கடைசியில் நீங்கள் சாப்பாடு ரமணை தான் ஆவீங்களா. முத்து மீனாவும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ சமரசம் ஆகிட்டாங்க. ஆன்ட்டி ஒரு மாதிரி இருக்காங்க, அது என்ன ஏதுன்னு போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போகிறாங்க. டேய் மனோஜ் அவங்க பார்த்தியாடா அந்த முத்து மீனாவும் இந்த வீட்டு விட்டே போயிடுவாங்க, மாடியில் வீடு கட்ட மாட்டாங்க, அந்த வீடு உனக்கு மட்டும் கொடுத்துடலான்னு பார்த்தேன், ஆனால் அவங்க சண்டை போட்டாங்க உடனே சேர்ந்துட்டாங்கடா. அந்த சுருதியை அவள் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கா அந்த மீனா. இப்போ மாடியில் வீடு கட்ட பணம் இல்லாமல் அங்கங்கே சுற்றிட்டுருக்காங்க. சுருதிகிட்ட நல்லா பேசினான்னா சுருதியே நான் பணம் தரேன் 4,00,000 பெரிய மேட்ரா, இன்னும் உங்களுக்கு 3,00,000 தானே வேணும் உடனே தரேன்னு கொடுத்துருவாங்கடா, அவளுக்கு மாதம் வேறு 1,00,000 சம்பளமாடா அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் கொடுக்க மாட்டா, ரவிகிட்ட சொல்லி ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அவனை உசுப்பேற்றி ஒரு காரை வாங்க வச்சுருக்கேன். அவங்க அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை அந்த காரில் இது பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் மாடியில் வீடு கட்டுறதுக்கு அந்த பிள்ளை கொடுக்க மாட்டான் நானாச்சுமா அப்படிங்கிறாங்க. அதை எப்படியாவது பண்ணுடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவியை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ரவி அப்படிங்கிற என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வா அவன்கிட்ட மொட்டை மேலே தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ஒரு பெரிய இடத்துல பொண்ணு கட்டியிருக்க அப்படிங்கிறாங்க, இதை சொல்ல தான் அவன் தனியாக கூப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லைடா நீ இப்படி பைக்கில் அந்த பிள்ளை கூட்டி போயிருக்கு நல்லல, மாமனார் மாமியாரும் ஒரு இடத்துல பேசியிருந்தாங்க, அதை கூட நான் கேட்டேன், நம்ம பிள்ளை எவ்வளோ வசதியான பிள்ளை பைக்கில் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஒரு பிஸ்னஸ்மேனோட தம்பி, நீ வந்து பைக்கில் ஸ்ப்ளெண்டரில் போய் நீ கூப்பிட்டு போயிட்டுருக்க, அது ஒரு மாதிரி தெரியுது, அதனால் நீ ஒரு கார் வாங்கிடுடா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அது காசு இல்லையடா அப்படிங்கிறாங்க. உன்ட்ட காசு இல்லைன்னாடா, சுருதி அக்கௌண்ட்டில் தான் எப்படியும் காசு இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அவள் அக்கௌண்ட்டில் எப்படியும் 10-15 லட்ச ரூபா இருக்கும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லடா ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க, 5 லட்ச ரூபா நீ இஎம்ஐ கட்டு, சம்முன்னு ஒரு தோரணையாக கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. டேய் வரவுக்கு ஏற்ற செலவில் தான் போகணும், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு கூட நினச்சிட்ருக்கேன், அப்போ கூட சுற்றிட்டு எனக்கு 2 லட்சம் தான் 3 லட்சம் தான்னு கூட கேட்க மாட்டேன், ஏன் உழைப்பில் தான் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. ரவி நீ இப்படி இருந்தால் முன்னேறவே முடியாது, நான் சொல்லுதுங்க கேளு, உன் பொண்டாட்டி அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முத்தோ மீனாவை ஏமாற்றி வாங்கிடுவாங்க, அவங்க மாடியில் வீடு கட்டுன்னு நினைக்காங்க அப்படிங்கிறேன். நீ எல்லாம் மனுஷனாடா, எதுக்கு கூட்டி வந்துருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, என் மாமனார் மாமியார் பேசுனாங்களா பேசலையோ அது கடவுள் தான் அறியும், ஆனால் முத்து மீனாவை மாடியில் வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ வேலையும் பார்க்க ஏன்னா நீ இப்படி நினைக்க, நானே சுருதிகிட்ட சொல்லி சுருதி அந்த பணத்தை கொடு மாடியில் அவங்க வீடு கட்டுன்னு நான் சொன்னாலும் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கேன், அம்மா தான்டா சொன்னாங்க இந்த மாதிரி சுருதி வந்து பணத்தை கொடுத்துடக்கூடாது, பணத்தை கொடுத்து ஏமாந்துடாமல் முத்து மீனாவும் தரமாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து ஜம்பமாக மாடியில் வீடு கட்டிடுவாங்க, வீடு கட்டி இருந்த பிறகு சுருதி கொடுத்த பணத்தை கேட்டால் கூட நாங்கள் எங்கே பணம் வாங்கணும்னு சொல்லுவாங்க, அவங்க சரியான ஆட்கள் கிடையாதுன்னு சொல்லுன்னு தான் சொன்னாங்க, அதான்டா அதை சொல்கிறேன் அப்படிங்கிற. அதானே அம்மாவும் நீனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பிளானில் தான் நடக்குன்னு. இங்கே பாரு நாங்கள் பணம் கொடுத்தாலும் இந்த முத்து மீனாக வாங்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப வீம்பு பிடிச்சவங்க, அவங்களா உழைச்சி தான் வீடு கட்டுவாங்க, நீனும் அதை பார்க்க தான் போகிறேன் நானும் பார்க்க தான் போகிறேன், யாரும் கெடுக்க முடியாது மனோஜ், கடவுள் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை யாரும் கொடுக்க முடியாதும்பாங்க, அதை மாதிரி முத்து மீனாவும் மாடியில் வீடு கட்டுவதை யாராலையும் தடுக்க முடியாது, இது இறைவனோட தீர்ப்பு, அதனால் நீ பார்த்துக்கிட்டே இரு, மாடியில் அவங்க வீடு கட்ட தான் போகிறாங்க, அந்த வீட்லேயும் பால் காய்க்க போகிறாங்க, அங்கே பால் காய்ச்சி அதில் ஏதாவது உணவுகளை சமைக்க போகிறாங்க, அந்த உணவையும் நீ ஆளாக வந்து திங்க தான் போகிற, அதை நான் பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ இன்னும் முன்னேற மாட்டேன், முன்னேறவங்களையும் முன்னேற விட மாட்டேன், உன் பொண்டாட்டியில் பணம் இருக்கலடா, அந்த 15 லட்ச ரூபா என்கிட்ட வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோ, அதை வச்சு நான் இன்னும் கூட கொஞ்சம் டெவலப் ஆகும்ல அப்படிங்க. நீ தானே சூப்பராகுவ, ஏற்கனவே மாமனாருக்கு அந்த 15 லட்ச ரூபாய்க்கு விட தெரியல, ஏகப்பட்ட கடன் சுருதி சொன்னான், அவள் ஒரு டைரக்டாக இருக்க பேங்க்லேயே நீ லோன் வாங்கியிருக்க கிரெடிட் கார்டில், அது நீ ஒழுங்காக 10 நாளுக்குள்ளே கட்டலை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அப்பாவுக்கு மாதம் 50 ரூபா கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்க போகிற, உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஷாப்புக்கெலாம் சம்பளம் எப்படி கொடுக்க போகிற, உன் கடையில் வரும்ல கரண்ட் பில், அதை கெட்டதுக்காக உன்ட்ட காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணா எல்லாமே சமாளிச்சுட்டோண்டா அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிகிட்டே இரு, எத்தனை மாதம் சொல்லுவோம் நானும் பார்க்குறேன்,
என்ன முதல்ல அந்த கிரெடிட் கார்டில் இப்போ லோன் எடுத்த பணத்தை நீ கட்டுதியா கட்டலையா, இல்லைன்னா அதை சீரழிஞ்சு ஃபங்க்ஷங்க சமைக்க அப்படிங்கிறத நான் பொறுத்திருந்து பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்பவே ஷாக்காகிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.